மோடி கையில எலெக்ஷன் எடுத்துட்டாருன்னா தோல்விங்கிறது கிடையாது. பீகார பெர்சல்ல மோடி கையில எடுத்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டை அமித்ஷா கையில எடுத்திருக்காரோ. கரெக்டா வந்துட்டீங்க சார். நீங்க 35% முஸ்லிம்ஸ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துலலாம் ஜெயிச்சு போயினே இருப்போம் பிஜேபி. முஸ்லிம் 7% இருக்கிற இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்க பிஜேபி. இதுதான் பீகார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இன்னும் சில மாதங்களில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இது எதிர்க்கட்சிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தலை புறக்கணிப்போம் என மிரட்டி இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். चुनाव बहिष्कार पर चर्चा हम लोग कर सकते हैं, ये विकल्प हमारे पास खुला है. அதே நேரம் சி ஓட்டர்ஸ் இயக்குனர் யஷ்வந்த் தேஷ்முக் பிஜேபிக்கு 30% குறையாமல் வாக்குகள் கிடைக்கும் என்று பெட் கட்டுகிறார். लेकिन बीजेपी के वोट मुझे लगता है व्यक्तिगत तौर पर एज ए पार्टी, अकेली पार्टी, वो 30% से ऊपर ही है, कम नहीं. ஆனால் பிரசாந்த் கிஷோர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், என்டிஏ மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று நியூஸ் 24க்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். तो नहीं आ रही एनडीए की सरकार? बिल्कुल नहीं आ रही है, बिल्कुल नहीं आ रही है, लिख के ले लीजिए. அத்துடன் 3 ஆருடங்களை முன்வைத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஒன்று, இந்த முறை நிதிஷ் முதல்வராக மாட்டார், பீகாருக்கு புதிய முதல்வர் கிடைப்பார். नीतीश कुमार नवंबर के बाद मुख्यमंत्री नहीं होंगे, बिहार में एक नया मुख्यमंत्री होगा. 2, 25 தொகுதிகளுக்கு மேல் ஐக்கிய ஜனதா தளம் ஜெயிக்காது, அதற்கு மேல் ஜெயித்தால் நான் அரசியலை விட்டே போய்விடுகிறேன். दूसरी बात लिख के ले लो कि जेडीयू को तीर सिंबल को 25 से ज्यादा सीट नहीं आएगा. और आई तो आप राजनीति छोड़ देंगे? छोड़ देंगे जी. बंगाल में कहा था, अभी कह रहे हैं, फिर रिपीट कर देते हैं, 25 सीट नहीं आएगा जदयू को. अगर जेडीयू की 25 से ज्यादा आई तो छोड़ देंगे, छोड़ देंगे भाई. ठीक है, ओके. 3, 60%க்கு மேலான பீகார் வாக்காளர்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர் என்று கூறியிருக்கிறார். तीसरी बात, और तीसरी बात कि बिहार में बहुत बड़ा वर्ग बदलाव चाहता है, बदलाव सुनिश्चित है. आपने 60% இவை அனைத்தும் குறித்து அலச ஹைதராபாத்திலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். உங்களுக்கு ரொம்ப நல்ல அறிமுகமான யஷ்வந்த் தேஷ்முக் பிஜேபிக்கு 30% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் என்டிஏ ஆட்சியை பிடிக்காது என்று சொல்லி இருக்கிறார். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? முதல்ல பிரசாந்த் கிஷோர் சொல்றது ஒரு அரசியல்வாதியா சொல்றாரு. இன்னைக்கு அவர் 2024 போட்டியில இருக்கிறார். ஆமா, அவரும் போட்டியில இருக்காரு. அவருக்கும் அந்த தேர்தல் அவருக்கும் ஒரு ஸ்டேக் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு அவர் கருத்து சொல்லும் பொழுது ஒரு அனலிஸ்டா சொல்லுவாரு, இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா சொல்லுவாரு, சில சமயம் கிளைண்ட்டுக்காகவும் பேசுவார், அது வேற விஷயம். ஆனா இம்முறை அவர் சொல்றாருன்னா 25% ஜனதாதள்ல கிடைக்காது, 25 சீட்டுக்கு மேல கிடைக்காது, திரும்பி முதல்வராக மாட்டார் அப்படிங்கிறாருன்னா அவருடைய பர்சனல் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அவரே இந்த எலெக்ஷன்ல போட்டியிட போறார். அதனால அவர் சொல்றதை நான் அப்படியே டிஸ்கவுண்ட். ஜன்ஸ்வராஜ் கட்சி போட்டியிட போறாங்க. ஓகே. இரண்டாவது யஷ்வந்த் தேஷ்முக். யஷ்வந்த் தேஷ்முக் ஒரு இந்தியாவில் ஒரு மூத்த கருத்து கணிப்பு நிபுணர். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள்ல பாத்தீங்கன்னா மூத்த கருத்து கணிப்பு நிபுணர். அவர் பர்டிகுலர்லி ஓட் ஷேர் ப்ரெடிக்ஷன் அவர் கொஞ்சம் அருமையாவே பண்ணுவார். ஏன்னா அவரே சொல்லுவார், என்னால சீட் ஷேர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனா ஓட் ஷேர் என்னால ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவர் சொல்கிற அந்த 30% பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ரொம்ப அனலிட்டிக்கலா பிராக்மேட்டிக்கா பார்ப்போம். 243 சீட் இருக்கு. நீங்க 45% ஒரு சீட்ல வாங்குறீங்க, ஆவரேஜா அப்படின்னே வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு இடத்துல போட்டியிடுவீங்க? நீங்க போட்டியிட போறது 100ல இருந்து 110 சீட்டு. நீங்க 100ல இருந்து 110 சீட்டு வாங்கும் பொழுது, போட்டியிடும் பொழுது நீங்க ஈவன் 45% வாங்கினா கூட அல்டிமேட் ஓட் ஷேர் 30% காமிக்காது. 20%, 22%, இல்லைன்னா 18%, இல்லைன்னா 24% இதுதான் காமிக்கும். ஏன்னா
நீங்க போட்டியிடக்கூடியதே 100 சீட். நான் 90 100 நிறைய பேர் சொல்லுவாங்க, 100 110 சொல்றேன். அது பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து இருக்கிறதா, பீகார்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அதிகம் இருக்கிறதா, பீகார்ல திரு மோடி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதா, எல்லாமே டிக் டிக் டிக், எதுவுமே ராங் கிடையாது. ஆனா 30% இந்த வரக்கூடிய தேர்தலில் வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. அப்படின்னா 243 தொகுதிகளில் பிஜேபி போட்டியிட்டால் தான் அந்த 30% ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 150 160 இடங்கள். இப்ப தமிழ்நாடு பேரல் எடுத்துப்போமே, இப்ப அதிமுகவும் திமுகவும், இப்ப திமுக உங்களுக்கு 180 சீட்ல நிற்பாங்க, 180 சீட்ல நின்றுகிட்டு உங்களுக்கு 33% வாங்குவாங்க, 32% வாங்குவாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல 234 சீட்லயும் நிற்கும் போது 40% வேண்டாம். அப்ப திமுக 30% வாங்கிச்சு. ஏன்னா திமுக 60 இடங்களுக்கு 40 இடங்களுக்கு மேல இது காங்கிரஸ் கொடுத்தாங்க. சோ பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு எஸ். 30% ஆதரவு இருக்கிறதா, இருக்கலாம். ஆனா 30% ஆதரவு பிரதிபலிக்குமா, பிரதிபலிக்காது, கண்டிப்பாக பிரதிபலிக்காது. 18, 20, 22, 24 அவ்வளவுதான் மதிப்பு. இதுதான் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 100, 110 அந்த ரேஞ்சில் தான். சிம்பிள் கால்குலேஷன் சார். 45% வாங்குறாங்கன்னு எடுத்துக்காங்க, 100 ரிசீட் எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்காங்க, 4500 டிவைடட் பை 243 தான் போடுவாங்க. 4500 டிவைடட் பை 243 போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடாது 18.5%. இதுதான் தேர்தல் கணக்கு. நீங்க கண்டெஸ்டட் ஓட் பர்சன்டேஜ் வேற. கண்டெஸ்டட் ஓட் பர்சன்டேஜ்னா நீங்க 110 இடங்கள்ல நிக்கிறீங்க, இவ்வளவு வாக்குகள் பெற்றீங்க, டிவைடட் பை 110 தான். பட் இது வரும்பொழுது உங்களுக்கு மொத்த ஓட் ஷேரும் வந்துடும் உங்களுக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி 12% 15% வளர்ந்த கட்சின்னு தமிழ்நாட்டில் சொல்றோம். ஆனா இப்போ எவ்வளவு போட்டியிட போறாங்க? அவங்க 234 போட்டி போட போறது இல்ல. 234 போட்டி விட்டாங்கன்னா வேற மாதிரி ஆகும். அவங்க நிக்க போறது ப்ராபபிலி 40, 50, 60, 30, 20 சரி எவ்வளவு தெரியாது ஒரு நம்பர் அதுல வாங்குறாங்க. அதுல எல்லா இடத்துலயும் 35%, 40%, 45% வாங்கினாங்கன்னா கூட மொத்தமா கால்குலேட் பண்ணும்போது 234 தான் டிவைட் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த ஓட் ஷேர் இப்படி வரும். இதுதான் நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு ஸ்டேஜ்ல பீகாருடைய களநிலைங்கிறது என்ன சார்? களநிலை வெரி 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 ஃபேவரபிள் ஃபார் தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்களது 122 சீட்ல 2ஆம் முறை சர்வே கண்டக்ட் பண்ணோம். அது தவிர 122 இடங்கள்ல 143 இடத்துல 122 இடத்துல அனாலிசிஸும் பண்ணியாச்சு. நான் சொல்லக்கூடிய ரிசர்ச், அனாலிசிஸ், கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அதுபடி பாத்தீங்கன்னா இது நான் ட்விட்டர்லயே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் கிளியர் வின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி 60 இடங்கள்ல கிளியர் கட்டா ஜெயிக்கிறாங்க. 122 இடங்கள்ல 60 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. 122 இடங்கள்ல உங்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவைப்படுற இடம் இது 62. ஓகே, நான் சொல்றது மகா கட்பந்தன் 21 இடங்கள், மற்றவர்கள் 3 இடங்கள். நான் இப்ப அடுத்ததுன்னா இழுபுரி இடங்கள் வித் ஒரு எட்ஜ். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 22, மகா கட்பந்தனுக்கு 7. டூ க்ளோஸ் டு கால், நம்மளால சொல்லவே முடியாது. 9 சீட் இருக்கு. இதுதான் 122 இடங்கள்ல இருக்கக்கூடிய தற்போதுள்ள நிலவரம். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் பீகார் ஒரு அதாவது இப்போதைக்கு நீங்க கருத்து கணிப்பு 122 சீட்டுக்கு தான் பண்ணிருக்கீங்க. 122 தான் முடிச்சிருக்கோம் இப்ப. சோ இன்றைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிரும் தான் சொல்லணும். ஆனா இந்த பேட்டில் கிரவுண்ட் சீட்ஸ் எடுக்கணும். மகாராஷ்டிரால பேட்டில் கிரவுண்ட் சீட்ஸ் எல்லாமே நான் காங்கிரஸ் கூட்டணி, சிவசேனா கூட்டணி கொடுத்து நான் சொன்னேன் 150 இருந்து 165 சீட் ஜெயிப்பாங்க யாரு, பிஜேபி கூட்டணின்னு. அனைத்து பேட்டில் கிரவுண்ட் சீட்டையும் பிஜேபி ஜெயிச்சது. மொத்தமா பார்த்தா 230 தொகுதிகளுக்கு போச்சு. சோ இந்த பேட்டில் கிரவுண்ட் சீட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இடங்கள் எப்படி வேணா கை மாறலாம். அது எப்படி எல்லாம் கை மாறலாம்னா அதுக்கு என்ன காரணம், யார் அந்த இடத்துல நிக்க போறாங்கிறத பொறுத்து. சிராக் பாஸ்வான் போராடி தனியா நின்னாரு. இந்த வாட்டி அவர் கூட்டணிக்கு வராரு. அவர் கூட்டணிக்குள்ள வரும்போது பல இடங்கள்ல அவர் கேட்பாரு. அவர் ஜனதா தளம் நின்றக்கூடிய பல இடங்கள்ல அவர் கேட்பாரு. இந்த வாட்டி வென்ற சில இடங்கள்லயுமே கேட்பாரு அவர். ஏன்னா ஜனதா தளத்துக்கு எழுத்தாப்புல தான் அவர் களம் இறங்கினார். அவர் பிஜேபிக்கு எழுத்தாப்புல பெருசாலும் களம் இறங்கல.
சோ பிஜேபினால நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இன்னைக்கு கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறீங்கன்னா கூட நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன வேலை பண்ண வேண்டியிருக்கு? நிதிஷ்குமார் மேல ஒரு இது ஒரு அலுப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அதே தான் பிரசாந்த் கிஷோரும் சொல்றாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். நிதிஷ்குமார் மேல அவருடைய உடல்நிலையும் சரியில்லை, அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே வந்து கேள்விக்குறியா இருக்கு. பார்த்தாச்சு வரேன்னு ரொம்ப நாள் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ அப்படிங்கிற போது ஜனதாதள் யுனைடெடையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய வேலை பிஜேபிக்கு இருக்கு. 2 கட்சிகள் வருது கூட்டணிக்குள்ள, ஹாம்ஸ் அண்ட் RLSP. அதாவது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மான்ஜி, முன்னாள் முதலமைச்சர், பிளஸ் உபேந்திர குஷ்வாஹா, மாநிலங்களவையோட ராஜ்யசபா MP. இவங்க 2 பேரோட கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் கொண்டு வரக்கூடிய, அதாவது சோசியல் கோயலேஷன் வாக்குகள். ஆனா அவங்க நிக்கிற இடத்துல RJD நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா RJDயால அவங்கள தோக்கடிக்க முடியும். எப்படி காங்கிரஸ் நிக்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அசால்ட்டா பீகார்ல ஜெயிச்சுட்டு போற முடியுமோ, அதே மாதிரி இந்த HAMமும் RLSPயும் நிக்கிற இடங்கள்ல லாலு பிரசாத் யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவ் கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா கண்டிப்பா அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகும். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை ஒண்ணு வருது. அதாவது பீகார்ல எப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்ங்கிறது, ஜாதிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே நீ வந்து கோரி கேண்டிடேட்டை போடுறியா, நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து இங்க கோரி வந்து டாமினண்டா இருக்காங்க, நான் ஒரு இண்டிபெண்டா இன்னொரு கோரி என்ன தேக்கிறேன். இது பிஜேபியும் பண்ணுவாங்க, இவங்களும் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணும்போது ஓட்ட பிளக்க பார்ப்பாங்க, எல்லா இடத்துலயும் ஓட்ட பிளக்க பார்ப்பாங்க. இந்த எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது இது காம்ப்ளெக்ஸ் செலக்ஷன். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நம்ம பார்க்கிறதும் தோற்றமும் ரிசல்ட்டும் ஒன்னா வரவே வராது. பீகார்ல நிறைய நிறைய மைன்யூட் விஷயங்கள் இருக்கு. மகாராஷ்டிரா மாதிரி தான் இங்க எங்கெங்கெல்லாம் ரெபல் கேண்டிடேட் இருக்க போறாங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு ஜனதாதள் யுனைடெடோட சீட்டை நீங்க வந்து எல்ஜேபி கொடுக்குறீங்க. ஜனதாதள் சென்ற முறை நின்று தோற்ற இடம். அங்க யாந்த கேண்டிடேட் ஜனதாதள்ல நின்னாரோ அவர் ரெபல நிக்க வைப்பார். யாரு? நிதிஷ்குமார் நிக்க வைப்பார். அதனால உங்களுக்கு இங்க ஓட்டு பிளவு ஏற்பட போகுது. சோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டிய வேடம். பிகாஸ் மோடிஜியும் சரி, இதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், யாரும் சொல்லி நான் சொல்லல, மோடிஜி பர்சனலா பீகாரை தன் கையில் எடுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா கேம்பெயின்லாம் மோடிஜி தான் பண்றாரு. மோடிஜி சென்ட்ரிக் கேம்பெயின் தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படிங்கிற பீகார பர்சனலா மோடி கையில எடுத்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டை அமித்ஷா கையில எடுத்திருக்காரோ 100%. நீங்க கரெக்டா எங்க அடிச்சா கரெக்டா வந்துட்டீங்க சார். நீங்க எப்படின்னா சரி, எப்படி அமித்ஷா தமிழ்நாட்டை பாத்துக்கிறதோ அந்த மாதிரி மோடி வந்து பீகாரை பாத்துக்கிறாரு சொல்ல வந்தேன். சோ எதுக்கு அவர் பாத்துக்கிறாருன்னா, இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள், குளறுபடி, இந்த ரெபல் கேண்டிடேட் போடுறது, அங்க இவன் வருது, இங்க அவன் போறது, இதெல்லாத்தையும் அவர் வந்து கண்காணிக்க வேண்டும். இதெல்லாத்தையும் அவர் கண்காணிக்க வேண்டும். அதனால ஒரு ஃபேஸ்ல ஒரு இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா போதும். ஒரு காஸ்ட் கேண்டிடேட்டை மாத்தி போட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சைலண்ட் கேம்பெயின், இந்த கூட்டணி இந்த பர்டிகுலர் ஜாதிக்கு எழுத்தாப்புல செயல்படக்கூடிய கூட்டணி அப்படின்னு ஒன்று போகுது. அங்க ஒரு டம்மி கேண்டிடேட் போடுவாங்க. அண்ட் வின்னிங் மார்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 20% வாங்கி ஜெயிச்சிருக்காங்க சார். ஏதாவது எந்த மாநிலத்திலேயாவது 20% வாங்கி உங்களால ஒரு கேண்டிடேட் ஜெயிக்க முடியுமா? 20%, 21% வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கேண்டிடேட்ஸ் வராங்க ஃப்ரேல. அந்த ஜாதி அடிப்படையில வராங்க. நான் இந்த ஜாதி, எங்களோட ஜாதி 4%, அந்த 4% நான் வாங்கிட்டு போறேன். சோ இதெல்லாம் இருக்கும்போதுதான், அல்தோ வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் எலெக்ஷன், பட் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எலெக்ஷன். ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு, முஸ்லிம் வாக்காளர்கள் 30%க்கு அதிகமா போக 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 இந்துக்களாக ஓட்டு வாக்களிக்கிறார்கள். யாதவர், குர்மி, கோரி, குஷ்வாஹா, நான் வந்து பார்பர், SC, பாஸ்வான், பூமியார், பிராமின், ஓகே, காய்ஸ்தா, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பிளாக்கா போடுறாங்க.
ஆனா அதுவே இந்து கன்சல்டேஷன் வந்துருது. கன்சாலிடேஷன் 35-36% மேலாம் போச்சுன்னா 48 வந்துருச்சுன்னா மொத்த இந்து கன்சாலிடேஷன். ஆனா அது குறைய 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 அது வந்து 22, 23, 25, 18, 7 வந்துருதுன்னா அந்த இடத்துல காஸ்ட் பிளேஸ் ரோல். ஓகே ஓகே. இதுதான் முக்கியமான என்னுடைய ஆய்விலிருந்து மிகவும் முக்கியமாக ஒரு தகவல் உங்களுக்கு நேயர்களுக்கு கொடுக்கணும்னா இதுதான் முக்கியமான தகவல். ஏன்னா 50% கீழே 50% மேல கூட போலாம் முஸ்லிம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா 50% முஸ்லிம்ஸ் வந்து ஓட் போட போறது இல்ல. ஓகே, 50%க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில கூட இந்து வேட்பாளரை போட்டு பாரதிய ஜனதா கட்சியால பீகார்ல ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சிருக்கா? க்ளோஸா வந்துட்டாங்க இந்த வாட்டி ஜெயிப்பாங்க. ஒரு 1% மார்ஜின்ல தோத்தாங்க. 48% இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில கம்ஃபர்டபுளா லீடிங்கா ஜெயிக்கிறாரு பிஜேபி, ஜெயிச்சாரு சார். ஃபேசினேட்டிங் எலெக்ஷன் சார். இதெல்லாம் வந்து அதே மாதிரி 7% இருக்கிற இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்க பிஜேபி. முஸ்லிம் 7% இருக்கிற இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்து கன்சல்டேஷன் இல்ல, இந்துக்கள் வந்து ஜாதி அடிப்படையில பிரியுறாங்க, இல்லாட்டி கட்சி அடிப்படையில பிரியுறாங்க. எக்ஸாக்ட்லி இதுதான் பீகார். ஓகே ஓகே. 18%க்கு கீழே முஸ்லிம் வந்துட்டாலே அங்க ஜாதி 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 ஜாதி. ஓ, அப்படின்னா இப்ப என்டிஏ சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்கணும்னா முஸ்லிம்ஸ் பெருவாரியா இருக்கணும் போல இருக்கு. அப்படி இருந்தா 35-48% முஸ்லிம்ஸ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துலலாம் ஜெயிச்சு போயினே இருப்போம் பிஜேபி. ஓ, இது ஒரு பெரிய விஷயங்க. இல்ல இன்னொன்னு, எதிர்கட்சிகள் தரப்புல முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது தேஜஸ்வி யாதவ். ஒரு குழப்பம் இல்லை. என்டிஏ சார்பில் யார் முதல்வர் வேட்பாளர்? இல்லைன்னா முதல்வர் வேட்பாளர் அறிவிக்காமலேயே களம் காண்பாங்களா? சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மாதிரி இல்ல சார். அதாவது நிதிஷ்குமார் என்பவர் மீது நீங்க என்ன வேணா குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா நிதிஷ்குமார் கிட்ட இருக்கிற ஒரு கிரெடென்ஷியல் என்னன்னா, அவரை வந்து அவரோட ஜாதின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. 3%, 4%, 5% தான் இருப்பாங்க. ஆனா அவரை வந்து அந்த ஜாதி தலைவரா பாக்குறது இல்ல. ஒரு காஸ்ட் நியூட்ரலா நான் யாதவ், ஓபிசி, இபிசி, அப்பர் காஸ்ட் அவங்க தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு தலைவரை உருவாக்குற வரைக்கும் உங்களால நிதிஷ்குமாரை விட்டுட்டு போக முடியாது. நிதிஷ்குமாரை வச்சாலும் பிரச்சனை, வச்சுக்காட்டாலும் பிரச்சனை. ஆனா நிதிஷ்குமார் தான் ஒரு ஃபேட்டிக் இருக்கு, ஒரு சோர்வு இருக்கு. திரும்ப திரும்ப இவரையே பார்த்து ஒரு விதமான அலுப்பு தட்டி போச்சுன்னு சொல்றீங்க. ஆனா நிதிஷ்குமாரை விட முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி என்னதான் தீர்வு இதுக்கு? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நிதிஷ்குமார் தான் வச்சுக்கணும். நீங்க வந்து ஃபைட் பண்ணணும், தொகுதி பங்கீடு கரெக்டா பண்ணணும், கொஞ்சம் எல்ஜேபியை கொஞ்சம் இறக்கணும். சிராக் பாஸ்வான் மோடிஜியோட அனுமான்னு சொல்றாரு அவரு. மோடிஜியோட அனுமானம் யூஸ் பண்ணணும். ஆனா சிராக் பாஸ்வான அனுமான யூஸ் பண்ணா அவர் வந்து நிதிஷ்குமாருக்குள்ள வெடி வைக்கிறார். இப்ப போன தடவை அவங்க கேண்டிடேட்டுக்கு எதிராகவே இவர் போட்டியிட்டாரு. அவங்க 2 பேருக்கும் ஆகவே இல்லையே சார். இதுதான் சார். இதை பிரேக் பண்ணக்கூடியவர் யாரு? மோடியினுடைய அனுமான் அவர்தான். அதனாலதான் அவர் எடுத்துட்டு இருக்க கையில. அவர் இதுக்கு சார் இருக்கணும். அவர் இன்னைக்கு பிரதம மந்திரியா இருக்கக்கூடியவர் எவ்வளவு வேலைகள், இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய வேலை இருக்கு. நேற்றைக்கு தான் உங்க தொலைக்காட்சியில வந்து நீங்க யூகே எஃப்டிஏ டீலிங்லாம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டீங்க. ஒவ்வொரு நாடா போயிட்டு இருக்காரு. நிறைய நாடுகளை சந்திச்சுட்டு இருக்காரு, தலைவர்களை சந்திச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தை கையில் எடுத்து தம் பொறுப்புல எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மகாராஷ்டிரா மோடி எடுக்கல, ஜார்க்கண்ட் மோடி எடுக்கல, டெல்லியிலேயே மோடி எடுக்கல. 2-3 மீட்டிங் தான் அட்ரஸ் பண்ணார் மோடி. அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டாரு மத்தவங்க கிட்ட. ஆனா பீகாரை யார் கையிலையும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா நிதிஷ்குமாரையும் சிராக் பாஸ்வான் 2 பேரையும் ஒரே கோட்ல நிக்க வைக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி தான். இதுக்கு மத்தியில இப்ப தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்டிருக்கு. இப்ப அது சம்பந்தமா நெகட்டிவான ஒரு பரப்புரையை எதிர்கட்சி தலைவர்கள் ரொம்ப தீவிரமாக்கி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை என்ன விதமான இம்பாக்ட
பீகார் எலக்ட்ரேட்டை உருவாக்கி இருக்கு. சார் இதனால ஏதாவது செட்பேக் என்டிஏவுக்கு ஏற்படுமா? அந்த மாதிரி என்டிஏக்கு ஏற்படக்கூடாது சார். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து எப்படின்னா வந்து பீகார்ல தொட்டு பாத்தீங்கன்னா டேர்ன் அவுட் ரொம்ப கம்மி. 50%, 52%, 57% இப்படிதான் இருக்கும் டேர்ன் அவுட். 57% தான் டேர்ன் அவுட்டே போன வருஷம். 57% தான் டேர்ன் அவுட். இது பொலிட்டிக்கலி கான்சியஸ் ஸ்டேட். அரசியலை அறிந்தவர்கள் நம்மளே சொல்லியிருக்கோம். அதாவது ஸ்டான்ஃபோர்டு ஹார்வர்ட் உட்காரனோட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு டீ கடைக்காரன் தான் பீகாரி. அப்படிங்கிற இருக்கும் போது ஓட்டு போடாம இருக்க மாட்டானா? அவன் ஓட்டு போட போவான், ஓட்டு போட கான்சியஸா போவான். ஏன்னா பல பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க, பல பேருக்கு 2 இடங்கள்ல ஓட்டு, பல பேர் மறைந்து விட்டார்கள். 2003 அப்புறம் ரிவைசேஷன் பண்ணல, சில பேர்லாம் வந்து இல்லீகலும் உள்ள என்டர் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் கலரும் போது என்ன ஆகும்னா டேர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகும். டேர்ன் அவுட் எப்போதும் மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு முன்னாடி 57% இருந்த காரணம் ஒரு 13% ஆளே இல்ல. அவன் ஓட்டு போட வரலன்னு நினைச்சீங்க, அவன் ஆளே இல்ல. அதான் வித்தியாசம். மேபி அவன் இருக்கான்னு சில இடங்கள் எல்லாம் வந்து கள்ள ஓட்டு போட்டாலும் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம் தான். அவர் செத்து போயிட்டு இருப்பா, அவர் நமக்கு தெரிஞ்சது தானே, போடு, அந்த மாதிரி போட்டிருக்கலாம். அதை வந்து இப்ப அவாய்ட் பண்ணலாம். இப்ப எஸ்ஐஆர்னால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 20 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 10 லட்சம் பேர் காணவில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம கரெக்ட் நம்பர்ஸ் வரல. நம்ம ஒரு 5 லட்சம் பேர் 2 இடத்துல ஓட்டு இருக்கு. சோ இந்த 20, 10, 30, 35 லட்சம் வாக்காளர்கள் இல்லையே. சோ ஒரு வாக்காளர் டினாமினேட்டரே உங்களுக்கு கம்மி ஆயிடுதே. உங்களுக்கு டினாமினேட்டர் கம்மி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஓகே ஓகே ரைட் ரைட். 3 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க, 5 கோடி வாக்காளர்கள் இருக்கும்போது இப்ப 3 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க, 4 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்ல. எஸ் எஸ், ப்ரொபோர்ஷனேட்டா கூடும். எக்ஸாக்ட்லி. நியூமரேட்டர்ல ஒண்ணுமே, நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கு, டினாமினேட்டர் நீங்க மாத்துறீங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைக்கு எதிராக தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் சொல்லி தேஜஸ்வி யாதவ் கூறியிருக்கிறார். ஒருவேளை அப்படி தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிற எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு தேஜஸ்வி யாதவ் போறாருன்னு வச்சுப்போம், அப்ப என்ன நடக்கும் சார்? இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு தோல்வியுற்ற பிறகு நாங்க அப்பயே சொன்னோம்ல, ஆக்சுவலா நம்ம பாய்காட் பண்ணிருக்கணும் தேர்தல், ஏன்னா கரெக்டாவே நடக்கல தேர்தல். இத பாவம் தேஜஸ்வி போன வாட்டி என்ன மாதிரி ஃபைட் கொடுத்தார் சார் அவரு. 2020 70 சீட்டை காங்கிரஸ் கொடுத்துட்டு 75 இடங்கள்ல அவர் ஜெயிச்சு ராத்திரி 7:30 மணி வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க, யார் அரசாங்கம் ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியாம இருந்தாங்க சார். தேஜஸ்வி ஒரு பிரில்லியன்ட் கேம்பெயினர். காங்கிரஸோட சேர்ந்து அவரும் குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்காரு. தப்பா நினைக்காதீங்க நான் சொல்றேன் இந்த வார்த்தையை. ஏன்னா அவர் நினைச்சார்னா அந்த எனர்ஜியை கொண்டு வந்து பீகார்ல கொண்டு வந்து நிறுத்தினார்னா கண்டெஸ்ட் ஆகும். We want to see good contest. போன தடவை தேஜஸ்வி யாதவனுடைய கூட்டணி ஜஸ்ட் 12,000 வாக்குகள்ல தான் ஆட்சியை கோட்டை விட்டாங்க. வெறும் 12,000 ஓட்டுல ஆட்சியை கோட்டை விட்டாங்க. அவ்வளவு நேரவா வந்து அவ்வளவு எக்ஸலன்ட் ஃபைட். இவங்க மட்டும் காங்கிரஸ் போனதுல 70 சீட்டு கொடுத்ததுக்கு பதிலா 50, 40 கொடுத்திருந்தால் அநேகமா ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் நின்ன தொகுதிகள்ல தான் என்டிஏ பெருவாரியா ஜெயிச்சது. எக்ஸாக்ட்லி. அப்பதான் சிதம்பரம் சொன்னார், காங்கிரஸ் தன் உயரம் என்னன்னு அதுக்கு தெரியணும், தன்னோட உயரம் தெரியாமல் அதிகமா கேட்டு பெற்றதுனால இன்னைக்கு எதிர்கட்சிகள் தரப்புக்கு, அதாவது என்டிஏவுக்கு ஆட்சி போய்விட்டது அப்படின்னு சிதம்பரம் கண்டிச்சார். எக்ஸாக்ட்லி. அதாவது அதனால இவங்க வந்து தப்பு பண்றாங்க. சரி, இந்த தடவை தேர்தலை புறக்கணிப்பாரா? புறக்கணிக்க மாட்டார். ஆனா புறக்கணிப்பேன்னு சொல்றாரு. புறக்கணிப்பேன்னு சொல்ற காரணம் என்னன்னா, தேர்தலில் தோல்வியான அப்புறம் நாங்க அப்பயே சொன்னோம்ல புறக்கணிக்கிறோம். ஏன்னா இந்த நம்பிக்கை இல்லைங்க மேல, இந்த தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காக உழைக்கிறார்கள். இதை நான் அன்றே சொன்னேன். புறக்கணித்திருக்க வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காக போட்டியிட்டோம் அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தேர்தலில் ஒரு பர்டிகுலர் எலெக்ஷன்ல தேர்தலை புறக்கணிக்கிறேன் வைகோ சொன்னார், சொன்னபடியே புறக்கணிச்ச, அவர் பங்கேற்கவே இல்லை. அது போல தேஜஸ்வி யாதவ் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாருங்க, கண்டிப்பா பண்ண மாட்டார். அவரோட விரக்தினால அவர் பேசுறாரு. அவரோட விரக்தினா வந்து என்னன்னா தோத்து போறோங்கிறது தெரியுது அவருக்கு. ஏன்னா இந்த பேட்டில் கிரவுண்ட் சீட் நம்ம கொடுக்கறலாம் மாத்தி, ஏன்னா மோடி கையில எலெக்ஷன் எடுத்துட்டாருன்னா தோல்விங்கிறது கிடையாது.
வேற யார் கையில வேணா போனா கூட நீங்க வந்து தோத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோடி ஒரு ஸ்டேட்டை நான் எடுக்கிறேன், குஜராத் எடுத்தாருல்ல சார் 2022 மாபெரும் வெற்றி வந்ததா இல்லையா? யூபி தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச அடுத்த நாள் குஜராத்ல ராலி ஆரம்பிச்சார். ஏன்னா அவருக்கு 2017 அவருடைய வலி 2022 அவருக்கு வந்து இந்த வலியை போக்கணும்னு பீகார்ல அவர் இறங்குற காரணம் ஜூன் 4 2024 அளிக்கப்பட்ட வலி பீகார்ல தெரியும். கரெக்ட். இந்த தடவை பீகார் எலெக்ஷன்ல சோசியல் இன்ஜினியரிங்கிறது இந்த ரெண்டு தரப்புலயும் எப்படி இருக்கும்? இப்போ தேஜஸ்வி யாதவ் சைடுல அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும், என்டிஏ சைடுல என்ன ஸ்ட்ராட்டஜி? அதாவது இந்த முறை வந்து தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணுவார்னா யாதவர்கள் கேண்டிடேட் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு. போன வாட்டி 45 கிட்ட கொடுத்திருந்தாரு நினைக்கிறேன், இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா குர்மி, கோரி அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கொடுப்பாரு. ஸோ தட் அவங்கெல்லாம் வந்து நமக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொடுப்பாரு. காங்கிரஸ் வந்து தொன்று தொட்டு அவங்களுடைய பேட்டர்னே அப்படிதான், பிராமணர்களுக்கு அதிகம் சீட் கொடுப்பாங்க, எஸ்சிக்கு அதிகமா சீட் கொடுப்பாங்க, முஸ்லிம்க்கு அதிகமா சீட் கொடுப்பாங்க, யாதவுக்கு அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, 1-2 சீட் தான் யாதவ் கொடுப்பாங்க. விஐபி அதுவும் இபிசியோட கட்சி, அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க உள்ள, அவங்கள வந்து நீங்க வந்து உங்களுடைய ஜாதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இறக்குவாங்க. அவங்க முல்லா முஷா அப்படிம்பாங்க, அந்த நிஷாத், அவங்க ஆக்சுவலா சொல்ல போனா நிஷாத் படகோட்டிகள். ஆமா படகோட்டிகள். சோ அந்த மாதிரிதான் இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதுல பீகார் மக்களுக்கும் யூபி மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நீ வெறும் குர்மி கேண்டிடேட்டை போடுறதுனாலயோ இல்ல கோரி கேண்டிடேட்டை போடுறதுனாலயோ, நீ சும்மா இவங்க வந்து பிராமின் கேண்டிடேட்டை போடுறதுனாலயோ உனக்கு நான் வாக்களிக்க போறது இல்லை, அவ்வளவு ஈஸியா வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி பெரும்பான்மையான பிராமணர்கள், ஒரு சில பிராமணர்கள் காங்கிரஸ் பக்கம் இருக்காங்க, நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பெரும்பாலான பிராமணர்கள், பெரும்பாலான தாக்கூர் ராஜ்புட்ஸ், பெரும்பாலான கூட சொல்ல மாட்டேன், மொத்த தாக்கூர்னே சொல்லலாம், தாக்கூர், பூமியார், கஷ்யத்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அப்பர் காஸ்ட். அதுக்கப்புறம் ஓபிசின்னு எடுத்தீங்கன்னா வைஷ்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி பக்கம் தான் நிற்பாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கத்துல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குர்மி, கோரி அந்த இது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் காஸ்ட், அது 32% இருக்காங்க. இதுல மேஜர் போர்ஷன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும். இதுல எஸ்சி ஓட்ஸ் உங்களுக்கு வந்து மாஞ்சி இங்க இருக்காரு, பாஸ்வான் இங்க இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல 2 ஓட்ஸுமே இந்த பக்கம் வரும். ஆனா எங்கெங்கெல்லாம் டிவைட் பண்ண பாக்கிறார், இப்ப பிரசாந்த் கிஷோர் உள்ள நுழையிறார். பிரசாந்த் கிஷோர் கண்டிப்பாக பிராமணர்களோட ஓட்டை கொஞ்சம் பிரிக்க பார்ப்பார், ஏன்னா அவரும் ஒரு பிராமணர். பூமியார் ஓட்டையும் கொஞ்சம் பிரிக்க பார்ப்பாரு, அவர் முஸ்லிம் ஓட்டையும் பிரிக்க பார்ப்பாரு, எஸ்சி ஓட்டையும் பிரிக்க பார்ப்பாரு. இதுல எந்த அளவுக்கு பிரிக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா முஸ்லிமை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு, மகா கட்பந்தன், பிரசாந்த் கிஷோர், அசாவுதீன் ஓவைசி. இன்ஃபேக்ட் 4வது ஆப்ஷனா ஈவன் ஆம் ஆத்மி பார்ட்டி கூட இருக்காங்க. அண்ட் பீகார்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சீமாஞ்சல்ல பர்டிகுலர்லி முஸ்லிம்கள் ஆர்ஜேடி மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்க வேற ஏதோ ஒரு ஏக்கத்துல ஆப்ஷனை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்கு போன வாட்டி எம்ஐஎம் வந்தாங்க, இந்த வாட்டி பிரசாந்த் கிஷோர் கூட வரலாம். அவர் எவ்வளவு முஸ்லீம் கேண்டிடேட் போட போறாருன்னு பொறுத்து இருக்கு. அவர் ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் முஸ்லீம் கேண்டிடேட் போட்டாருன்னா அவங்களும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ சோசியல் இன்ஜினியரிங் படி பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முழுக்க ஒரு சோசியல் கோயிலேஷன் மூலமா நடக்குது அப்படின்னா என்டிஏ அருமையா ஒரு 47-48% வாங்கி வெற்றியை பெறும். அந்த சோசியல் கோயிலேஷனுக்குள்ள எந்த அளவுக்கு தேஜஸ்வி ஓட்ட போடுறாங்கிறத பொறுத்துதான் 1%, 2%, 1%, 2% குறைஞ்சி 33% வந்துருக்கும், 43% வந்துருக்கும். அதாவது என்டிஏ கூட்டணிக்கான வாக்குகளை சொல்லு. எஸ். ஓகே. இதுல போன தடவை எலெக்ஷன்ல ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் ஓவைசி. குறைவான தொகுதியில போட்டியிட்டாரு, ஆனா ஸ்ட்ரைக்கிங் ரேட் சூப்பர், ரொம்ப நல்லா. அவர் போட்டியிட்ட இடத்துல பிரமாதமா ஜெயிச்சார். ஆமா. இந்த தடவை ஓவைசியுடைய ரோல் என்னவா இருக்கும், அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் சார்? போன வாட்டி சீமாஞ்சல்ல தான் போட்டியிடுவார், அங்கதான் போட்டியிட்டார்.
சீமாஞ்சல்ல முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த முஸ்லிம்ஸ் ஆர்ஜேடி மேல அதிருப்தியா இருக்காங்கன்னு தான் முக்கியம். அவருக்கு வந்து முஸ்லிம் இருக்காங்கன்னா எங்க வேணா போய் நிக்கலாம். போஜ்பூர் ரீஜன்லயும் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, மகத்லயும் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, மித்திலையிலயும் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, சிறுகுட்லயும் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அங்கெல்லாம் போலாம் அவரு. ஆனா சீமாஞ்சல்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் ஆர்ஜேடி மேல இன்னைக்கு இல்ல 1998 இருந்து அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி பாதை எதுவுமே கிடைக்கலன்னு அவங்களுக்கு தெரியும். சார், ரவுடி ராஜ்யம்னா அந்த ரவுடி ராஜ்யத்துல அஃபெக்ட் ஆகக்கூடியவர்கள் எல்லாருமே தானே. ரவுடியை தவிர எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்கல்ல, அதுதான். ஆமா. சோ அவர் வந்து அவர் ஆனா போன வாட்டி வந்து அவரால் தன்னுடைய எம்எல்ஏக்களை அவரால் தக்க வைக்க முடியும். சோ இந்த வாட்டி அந்த ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருக்கும். இவரை நம்பி நம்ம இவரோட கேண்டிடேட் ஓட்டு போடுறோம், அவங்க போய் ஆர்ஜேடியில் போய் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்றது? சோ அதுக்கு பேசாம நம்ம வந்து ஓவைசியோட கேண்டிடேட்ஸ் கடைசில கட்சி தாவி இன்னொரு பக்கம் போயிடுறாங்க. ஆமா, கட்சி தாவி போயிடுறாங்க, ஆர்ஜேடி கிட்ட போயிட்டாங்க, 4 பேர் போயிட்டாங்க. சோ அங்கதான் பிரசாந்த் கிஷோரோட நாவல்டி வரும். பிரசாந்த் கிஷோர் எந்த அளவுக்கு சீமாஞ்சல்ல பிரச்சாரம் பண்ண போறார், அவர் எந்த அளவுக்கு நல்ல கேண்டிடேட்ஸ் போட போறார், அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா இந்த முஸ்லிம் வாக்குகள் டிவைட் ஆக ஆக ஒரு பக்கம் ஆர்ஜேடி போகும். இந்த எலிட் முஸ்லிம்ஸ் சையத் அந்த மாதிரி பணக்கார உயர் ஜாதி முஸ்லிம்ஸ், படிச்ச முஸ்லிம்ஸ் அவங்களாம் ஆர்ஜேடி பக்கம் போவாங்க. இந்த பஸ்மாடா முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து வேற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போவாங்க? கொஞ்சம் பேர் வந்து எம்ஐஎம் போலாம், கொஞ்சம் பேர் வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட போலாம், கொஞ்சம் பேர் ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட போலாம். ஏன்னா அவரும் குதிக்கிறாரு, அவரும் வராரு பெரியஸ்ல. ஆனா இந்த தேர்தலை பொறுத்தளவுல பிரசாந்த் கிஷோர் யாருக்கு ஸ்பாயிலர் ரோல் பிளே பண்ணுவார்? சார், அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 கூட்டணிக்குமே ஸ்பாயிலர் ரோல் பிளே பண்ணுவார். பிராமின் பூமியார் என்னுடைய வாக்குகளை, பிஜேபிக்கு போகக்கூடிய வாக்குகளை கொஞ்சம் கை வைப்பார். அதே சமயத்துல கொஞ்சம் எஸ்சி வாக்குகள் எல்ஜேபி மூலமாவும் மாஞ்சி மூலமாவும் என்டிஏக்கு போறது, அதுலயும் கை வைப்பார். அதே மாதிரி முஸ்லிம் கேண்டிடேட்டும் ஒரு சில எஸ்சிஸ், லாலு யாதவுக்கு போட்டுட்டு இருந்த எஸ்சிஸ் ஒரு சில, ரொம்ப கம்மி தான், அதையும் வந்து பிரசாந்த் கிஷோர் கை வைப்பார். அவரால் கை வைக்க முடியாதது ஒண்ணு என்னன்னா யாதவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு, இவங்களை கை வைக்க முடியாது. தாக்கூர் போக மாட்டாங்க, ஆனா பிராமணர்களும் பூமியார்களும் மூவ் பண்ணலாம். தாக்கூர் வந்து ஹெவிலி இன்வெஸ்டட் வித் பிஜேபி. தாக்கூர் சொல்ற ராஜ்புட்ஸ் அவங்க ஹெவிலி இன்வெஸ்டட் வித் பிஜேபி. சோ மோடி பண்ண வேண்டிய வேலை நிதிஷ்குமாருக்கும் எல்ஜேபிக்கும் ஒரு பாலத்தை கட்டிட்டாருன்னா அந்த ப்ரொடெக்ஷன், அந்த இபிசி எஸ்சி ஓட்டு அதை கன்சல்டேட் பண்ணாலே போதும். இது இந்த இந்த பேட்டியினுடைய ஒரு நிறைவான கேள்வி. இப்போ இந்த பீகார் எலெக்ஷனை மனசுல வச்சு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் தேர்வாகுமா அப்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? சார், வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தவர் தான் வைஸ் பிரசிடென்டா ஆவார். இதுல நான் பீகாரியா வேணா இருக்கலாம். பீகார்ல இருந்து சேர்ந்தவங்க 2-3 பேர் நல்ல கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க. ரவிசங்கர் பிரசாதும் பீகார் தான், கற்பூரி தாக்கூரோட பையனும் பீகார் தான். ஓகே, ஆனால் அதை நோக்கி மட்டும் பீகார் தேர்தலை மட்டும் வச்சு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நிறைய இடத்துல நானே சொல்லிட்டேன் சார், நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையவே கிடையாது. நிதிஷ்குமாரும் அவ்வளவு ஒரு சமயத்துல அவர் வேணா எதிர்பார்த்திருக்கலாம். இப்ப இருக்கிற போது அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கத்தான் பாப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு முறை. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும் இந்த வாட்டி, அதனாலதான். ஏன்னா அவர் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு சார். 2005, 2010, 2015, 2020, 2025 5 எலெக்ஷன் ஜெயிச்சிருப்பாரு. ஆட்சிதான மாறும், ஆனா இவர் தானே சிஎம் இருப்பார். ஆமா, இவர் தான் சிஎம். வெற்றி இவருக்கு எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணி தான் வெற்றி. நிரந்தர முதல்வர் சார். ஒரு ஸ்மால் ஒரு காஸ்ட் ரிடன் ஸ்டேட்ல, அதாவது ஜாதியை மையமாக கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்துல ஒரு குறைந்த நியூமரிக்கலி குறைந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் 20 வருடங்களாக முதலமைச்சரா இருந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு காரணம் தான்
நிதிஷ்குமார் ஃபெட்டிக் இருக்கு, சோர்வு இருக்கு, ஆனாலும் அவரை பீட் பண்ணக்கூடிய அளவு கேண்டிடேட் இல்லை இன்னைக்கு. ஜேபிசி ஸ்ரீராம், நிறைய பிரமாதமான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் பீகாரை பற்றின ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் ஒன்று கொடுத்துருக்கீங்க. அது ஒரு முக்கியமான தகவல். இந்த தடவை முஸ்லிம்ஸ் ஓட்டை பிரசாந்த் கிஷோர் கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கடந்த தேர்தலில் ஒவைசி பார்த்த வேலையை இந்த தடவை பிரசாந்த் கிஷோர் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒண்ண நீங்க சுட்டி காட்டியிருக்கீங்க. அது தவிர்த்து நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி ஸ்ரீராம். வணக்கம் சார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.